கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று கர்த்தருடைய வார்த்தை, பின்பு அம்லேக்கு இந்த புருஷனாகிலும் இவன் மனைவியாகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களுக்கும் அறிய சொன்னான். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 11வது வசனம். ஆமீன். இங்கு ரெபெக்காளையும் ஈசாக்கை குறித்து நம்ம பார்க்குறோம். அவங்க ஒரு தேசத்துக்கு போறாங்க, பஞ்சம் உண்டாயிற்று என்று. அப்ப அங்க இருக்க தேசத்துல ராஜா கிட்ட எல்லா ஜனங்கிட்டையும் இவங்க என் சகோதரி அப்படின்னு ஈசாக்கு சொல்றாரு. ஏன்னா அவங்க ரொம்ப சௌந்தரியமா அழகா இருக்காங்க ரெபெக்காள். அதன் நிமித்தம் அவரை எதுனா பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி பயந்து, அந்த காலத்துல இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கும் போல. அப்போ அவர் பயந்து இருக்காரு. ஆனா அவங்க ஓடி விளையாடி கொண்டிருக்கிறத அமலேக்கு ராஜா பார்த்துட்டு, யாரனா உன் பொண்டாட்டியை அவளை தன் மனைவியா எடுத்துக்கொண்டிருந்தா அந்த ரத்தப்பழி எங்க மேல எல்லாம் வந்திருக்கும். ஆனா அவ உன் மனைவியா இருக்கா, அவள் நிமித்தம் உனக்கு எதுவும் நடக்காது. அப்படி உன்னையும் உன் மனைவியும் தொடர்றவங்க கொலை பண்ணப்படுவாங்க அப்படின்னு சொல்லி இங்க ராஜா சொல்றாரு. நமக்கு எப்பவுமே இயேசு கிறிஸ்து தான் ஒரே தேவனா இருக்கிறார். அவர் தான் நமக்கு ராஜாவாகவும் இருக்கிறார். இந்த கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும், எந்த ஒரு பர்சனோ, அது தவறான ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்ல. ஒரு தாய் தகப்பன் கூட கணவன் மனைவியோட ரிலேஷன்ஷிப் குள்ள வரக்கூடாது. ஏன்னா சங்கீதத்துல சொல்லப்படுது, உன் தகப்பன் வீட்டை விட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ரீ கிட்ட சொல்லப்படுது. அதே மாதிரி நீதிமொழிகள்ல உன் தாயும் தகப்பனையும் விட்டு உன் மனைவியோட இரு அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப கணவனும் சரி மனைவியும் சரி அவங்க ஒரே சரீரமாய் ஒரே மாம்சமாய் அவங்க வாழ்றாங்க. அப்போ அவங்க தாய் தகப்பன் கூட உள்ள வரக்கூடாது. அதை கர்த்தர் ரொம்ப விரும்புகிறாரு. இவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்ல அது யார் வந்தாலுமே அது கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியம் தான். அது தகப்பனா இருக்கட்டும், தாயா இருக்கட்டும், மாமியாரா இருக்கட்டும், மாமனாரா இருக்கட்டும், இல்ல வேற யாருன்னா சொந்த பந்தங்கள், ஃப்ரெண்ட்ஸ், யார் வேணாலும் இருக்கட்டும். ஆனா அது கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியம். அப்படி ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க ஆத்மா கொலை பண்ணப்படும். அவங்க கணவர் மனைவிக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவங்க ஒரு விருதாவாய் மாறி விடுவாங்க. அதை தான் இங்க கர்த்தர் சொல்லுகிறார். இன்று கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்புக்குள்ள யார் வரதும் கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியம். அதை இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கேட்டை அவரும் ஆசீர்வதிப்படுவர்களாம். ஆமென். ஹல்லேலூயா.